என் பேர் பாரதி. நான் எலக்ட்ரிக் எலக்ட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாரு அவங்க போன வருஷம் ஏவோட செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ வாட்ச்மேன் எம்எஸ்சியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. நாங்கள் காலேஜ் முடிஞ்சு ஒரு 1 வீக் தான் கேப்பு. எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் ஆசோலேஷன் பேங்கிங்கா டிஎன்பிஎஸ்சியா பேங்கிங்கா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு அவள் தெளிவாக தான் முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்பி மட்டும்தான் நாங்கள் 3 பேராக வந்து இங்கே ஜாயின் பண்ணோம். அவள் தான் எல்லா இடத்துலையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நல்லா இருக்கும் நம்ம போடுவோம் அப்படின்னு சொன்னால் அவளை நம்பி நாங்களுமே வந்துடுவோம். அந்த டைமில் வந்துட்டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு தான். ஹாஸ்டலுக்கு பே பண்ணுவோம், இங்கே ஃபீஸ் வேணும், அந்த டைமில் ஏபிஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுமே எந்த இடத்துலையுமே வந்துட்டு இல்லை பொண்ணு படிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துலலாம் நிறைய சொன்னாங்க. சில ரிலேட்டிவ்ஸ் ஏன் பொண்ணை படிக்க வைக்கிறீங்க, என்ன பண்ண போகுது, இன்னொரு வீட்டுக்கு போக போதாங்க அந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க. ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு படிக்க வேணும் அதுதான் அவங்களுக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்குமே எங்களை இல்லை நீங்கள் இருக்கீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னதே கிடையாது. இப்போ நான் நினைக்கிறேன்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். அடுத்தபட்சமாக நான் சொல்ல வேண்டியது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு அவங்க ஒரு மெயின் ரீசன். சூர்யா, வினயா, கீர்த்தனா, அபிராமி, திவ்யா, அதுக்கப்புறமும் நிறைய போக இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இங்கே வந்த ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு அட்மிஷன் போட வந்தப்போ ஒரே கூட்டமாக இருந்தாங்க. ஏதாவது இவ்வளோ பேர் அப்போதான் காலேஜ் முடிஞ்சு 1 வீக் கேப்பு. ஆல்ரெடி நமக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி ஜிஎஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏதாவது இது கூடத்தில் வந்து மாற்றிடுமே தெரியாமல் வந்துடுவோம் அப்போலாம் வந்துட்டு நினைச்சிருந்தோம். ஆனால் வந்த ஃபர்ஸ்ட் நாளே அருண் சாரும் சரி அசோக் சாரும் சரி அவங்க பேசுனதுலேயே அவங்களோட ரெஸ்பெக்ட் அவங்க ரெயின் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்த நாள்ல இருந்து எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னாலுமே அருளையா அசோக்கையா அவங்க எவ்வளோ கிளாஸ் வந்துட்டு இது ஹோம் எடுத்தாலோ இல்லை நிறைய வந்துட்டு போர்ஷன்ஸ்லாம் முடிக்கணும் டெஸ்ட்லாம் அதிகமாக கொடுத்தாலும் ஏன் இப்படி பண்ணுறாரு அருளையா, ஏன் இப்படி பண்ணுறாங்க அசோக்கையா, அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே எங்களுக்குள்ள முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கிட்டாலுமே அருளையா அசோக்கையான் தான் பேசிக்குவோம். பாலிட்டி அக்கா, மேக்ஸ் அண்ணா, இப்படி தான் வந்துட்டு எங்களோட பாண்டிங் இருந்துச்சு. அவ்வளோ அப்புறம் முடித்தோம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு அப்புறம் செலக்ட் ஆனோம். அப்புறம் ஒரு பிரேக் இருந்துச்சு. இருந்தாலும் இல்லை பரவாயில்ல நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப செகண்ட் டைம் ட்ரை பண்ணி தான் இங்கே வந்தேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.